ஆமென். ஹalleluya. நாம் எல்லாரும் இந்த வேத பகுதியை எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமாக பிரமாணம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. பவுலடிகளார் இந்த வேத பகுதியில் ஆவியின் கனி என்று 9 காரியங்களை நமக்கு அவர் காண்பித்து தருகிறார். இந்த 9 பண்புகளும் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஹல்லேலூயா. அநேக நேரத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கோபப்படக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் கோபப்பட்டுருவோம். அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கணும்னு நினைப்போம், பொறுமையாக நம்மளால் இருக்க முடியலை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டணும்னு முடிவெடுப்போம், ஆனால் அந்த அன்பில் நம்ம நிறைய நேரத்தில் நிலைச்சு நிற்க முடியாத சூழ்நிலையில நம்ம காணப்படுகிறோம். அல்லேலூயா. அதனால்தான் பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார், மனிதனுடைய கனி என்று சொல்லவில்லை, மாறாக ஆவியின் கனி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லுவதை பார்க்கலாம். அல்லேலூயா. ஆவியின் கனி என்று அவர் சொல்லுகிறார். இந்த கனியிலே 9 விதமான காரியங்கள் இருக்கிறது என்று இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாருங்க, ஒரு மாம்பழத்தை நம்ம எடுக்கிறோம்னு சொன்னா அந்த மாம்பழத்துல என்ன எல்லாம் இருக்கு? சுவை இருக்குது, அதுல நல்ல சாறு இருக்குது, அதுல நல்ல மனம் இருக்குது, நல்ல சதை இருக்குது. இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு மாம்பழம், ஒரு மாங்கனி என்று சொல்லுவோம். அதே போல ஆவியின் கனிக்குள்ள 9 விதமான பண்புகள், தன்மைகள் இருக்கிறது. அல்லேலூயா. என்னெல்லாம் இருக்கிறது என்று நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசித்தோம். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, இந்த கனிய நீங்களும் நானும் இந்த ஆவியின் கனியில் இருக்கிற 9 பண்புகளும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த 9 பண்புகளையும் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் ஆவியானவரால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவரை அறியாதவங்க இல்லது தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க கூட அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்புள்ளவங்களா இருப்பாங்க, சிலர் தயவு உள்ளவங்களா இருப்பாங்க, சிலர் இரக்கம் உள்ளவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா அவங்கள்ட்ட எல்லாம் இந்த 9 விதமான பண்புகளும் வெளிப்படுமா என்றால் இல்லை, நிச்சயமாக வெளிப்படாது. சிலர் அன்பாக இருப்பாங்க, ஆனா அவங்கள்ட்ட என்ன இருக்காது? உதவி செய்கிற மனநிலை இருக்காது. சிலர் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பார்க்கும்போது தயவு உள்ளவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்கள்ட்ட என்ன இருக்காது? இச்சையடக்கம் இருக்காது, அவங்கள்ட்ட விசுவாசம் இருக்காது. ஆனா அந்த பண்புகள்ல ஏதோ ஒரு குணம் அவங்கள்ட்ட இருக்கும், ஆனால் எல்லா குணமும் எல்லா தன்மைகளும் அவங்கள்ட்ட இருக்காது. ஆனா அது யார்கிட்ட இருக்கும் தெரியுமா? பரிசுத்த ஆவியின் நிறைவிலே இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த 9 விதமான பண்புகளும் வெளிப்படும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நிறைக்கப்படாத இல்லது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவங்கள்ட்ட இந்த ஆவியின் கனி நிச்சயமாய் இருக்காது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆனா பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இந்த ஆவியின் கனி இருந்தது. அல்லேலூயா. அதாவது 9 விதமான இந்த குணாதிசயங்களும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தது. அல்லேலூயா. அதனால் தான் அவரை அவமதித்தவர்களுக்கு, அவரை அவமான பண்ணினவர்களையும் அவரால் நேசிக்க முடிஞ்சது. அவருக்கு துரோகம் செஞ்சவர்களை கூட அவர் அன்பு காட்டினார். சிலுவையில் அவ்வளவு பாடுபட போகிறோம் என்பதை அறிந்திருந்தும் கூட சந்தோஷமாய் அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் அந்த ஜனங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதற்கு காரணம் அவரிடம் இருந்த ஆவியின் கனிகள். அல்லேலூயா. ஆவியின் கனி அவரிடம் இருந்தது. அல்லேலூயா. ஆமென். சாது சுந்தர் சிங் என்கிற தேவ மனிதரை மனிதர்கள் பார்த்தார், சொல்லுவார்களாம், இவர் ஏசப்பா, ஏசப்பா தான் நம்ம முன்னால வந்திருக்காரு. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்றால் அந்த தேவ மனிதனிடம் ஆவியின் கனி வெளிப்பட்டது, 9 விதமான பண்புகளும் வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படி இந்த ஆவியின் கனியை
வெளிப்படுத்த முடியும்? இந்த கனியில் இருக்கிற 9 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி வெளிப்படுத்த முடியும் என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஏசப்பா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஏசப்பா என்ன சொல்றாரு, நான் செடி, நீங்க. அல்லேலூயா. இங்க பாருங்க ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யாராவது தூங்குனா என்ன பண்ணும்? நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் தட்டி எழுப்பி விடணும். ஹல்லேலூயா. அது பெரிய உதவி. அவங்களுக்கும் உதவி செய்யறீங்க, பிரசங்கிக்கிற எனக்கு நீங்க உதவி செய்யறீங்க. பாத்தீங்கன்னா மிலிட்டரியில, ஆர்மியில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கிளாஸ் எடுப்பாங்க. நம்மளை போல இல்ல, ரொம்ப ஓடி சாடி ராத்திரி உறக்கம் இல்லாம இப்படி உட்கார வச்சிருப்பாங்க பாருங்க. அங்க உள்ள அந்த துப்பாக்கி, அந்த கன், இதை குறிச்சு கிளாஸ் எடுப்பாங்க. ஆபீசர் நின்று கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அவன் ராத்திரி முழுசா உறங்காம கட்டாயத்தின் பேர்ல அவனை கொண்டு உட்கார வச்சிருக்கான். அவன் கண்டிப்பா உறங்க தான் செய்வான். ஆனா அவங்க ஒரு சட்டம் கொடுத்துருப்பாங்க. ஆர்மியில ஒரு சட்டம் உண்டு. என்ன தெரியுமா? யாரு உறங்கினாலும் 2 பக்கத்துல இருக்கிற அவங்களையும் உறங்குறவங்களையும் கூப்பிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, கிளாஸ் எடுக்கிற இடத்துல முன்னால கொண்டு நிக்க வச்சிருவாங்க. இப்ப 3 பேரும் இப்படியே நிக்கணும் பாருங்க. எதுக்கு தெரியுமா? நீ உனக்கு பக்கத்துல நடுவுல உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்த ஒருத்தனை கவனிக்காம நீ இருந்ததுனால உனக்கு சேர்த்து தான் தண்டனைன்னு சொல்லி இப்போ 3 பேரையும் கூப்பிட்டு ஸ்டேஜில் கொண்டு நிற்க வச்சிருவாங்க. இப்போ கிளாஸ் முடியும் வரைக்கும் 3 பேரும் ஒரு கைதியை போல அதிலே நிற்கணும். இனி அதுக்கு பிறகு இவனும் தூங்க மாட்டான், பக்கத்தில் இருக்கிறவனையும் தூங்க விட மாட்டான். அல்லேலூயா. கவனமா இருப்பான். ஆமா, இங்க கிளாஸை கவனிச்சாலும் கொஞ்சம் பார்த்துடுவான். பார்க்கும்போது லைட்டா தட்டி கொடுப்பான், தூங்காத, ஒன்னால நானும் ஆமா பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுருவான். யாருமே ஆர்மியில தூங்கவே மாட்டாங்க பாருங்க. நம்ம தூங்க கூடாது, ஆண்டவருடைய சமூகத்துல தூங்க கூடாது, தூங்கியும் விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இங்க பாருங்க, இந்த யோவான் 15:5 வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் செடி, நீங்கள். சத்தமா சொல்லுங்க, நீங்க. ஆமா, நீங்க சத்தமா சொன்னாதான் தூக்கம் வராது உங்களுக்கு. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, நான் செடி, நீங்கள் கொடிகள். அப்போ ஒரு கொடி நிலைத்திருக்க வேண்டும் என்றால் செடியோடு இணைந்திருக்கணும். இணைஞ்சிருந்தாதான் அந்த கொடி கனியை கொடுக்கும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு செடி செடிதான் தன்னுடைய வேறுனால அந்த பூமிக்கு மண்ணுக்குள்ளால இருக்கிற தண்ணியையும் அந்த மண்ணில் இருக்க உரத்தையும் அதுக்கு தேவையான சத்தையும் அது உறிஞ்சி என்ன பண்ணா தான் தண்டுக்கு கொடுக்கும் பாருங்க. அப்போ ஒரு கொடி இந்த தண்டோட சேர்ந்து இணைஞ்சு இருந்தா இந்த தண்டு மூலமாக இந்த கொடிக்கு தேவையான ஆகாரம் போகுது பாருங்க. அப்படி போகும்போது இது கொடி என்ன பண்ணும்? இலையை கொடுக்கும். ஆமா, மொட்டு வரும், அதுல இருந்து பூ வரும், அதுல இருந்து கனி வரும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் செடிமா, நீ கொடி, நீ என்னில நிலைச்சு இருந்தா மட்டும்தான் நீ ஏற்ற கனியை கொடுக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய உங்களிடம் என்னிடமும் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம தேவனுக்காக கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம ஏற்கனவே கேட்டது போல பாத்தீங்கன்னு சொன்னா, பல நேரங்கள்ல நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு நம்ம ஆலயத்தில் வச்சு தீர்மானம் எடுப்போம். இனி கோவப்படக்கூடாது, இனி எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்குள்ளால உறுதியா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும், நாம் எல்லார் இடத்துல அன்பா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். இப்படி பல தீர்மானங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் பாருங்க. ஆனா அன்னைக்கு தான் நம்முடைய தீர்மானத்தை உடைக்கிறது மாதிரி உள்ள காரியம் நம்ம வாழ்க்கையில் வர அன்னையோட முடிஞ்சது. ஹல்லேலூயா. ஆசை இருக்கு, நமக்கு முடியல. ஏன்? ஹல்லேலூயா. ஆமென். ஆவியின் கனி நம்மிடம் இல்லை. பேதுரு ஆண்டவர்கிட்ட சொன்னாரு, பேதுருக்கு ஆசை பாருங்க, நான் ஆண்டவருக்கு அன்பு காட்டணும், ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமா நிக்கணும். எல்லா சீசர்களுடையும் பேதுருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது. ஹல்லேலூயா. அதனால நான் பேதுரு சொன்னார், ஆண்டவரே, உம்மால யாரு இடரல் அடைஞ்சாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய
ஜீவன் போனாலும் உமக்காக நான் நிற்பேன், ஏன்னா உங்ககிட்ட எனக்கு அதிகமா அன்பு இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லி பேதுரு சொன்னாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஆனா சூழ்நிலை பேதுருக்கு விரோதமா வந்தோன்ன அன்பும் காணல, ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிற அந்த காரியமா அவன்கிட்ட இல்ல, பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். ஹல்லேலூயா. ஆசை இருக்கு பாருங்க, ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவருடைய காரியத்துல நம்ம சரியா இருக்கணும்னு இருக்குது, ஆனா நம்மளால முடியல. ஆனா பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு பேதுரு மேலே இறங்கின பிறகு பாருங்க, அவன் ஓடல, ஒளியல, மறையல, பயப்படல, தைரியமாய் நின்றான். நாட்கள் செல்லுகிறது. அன்று பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் நிறைவினாலே ஆண்டவரோடு ஒரு இணைக்கப்பட்ட வாழ்க்கை பேதுரு வாழுகிறார். தேவனோடு நிலை நிற்கிற ஒரு வாழ்க்கை பேதுருவுக்கு கிடைத்தது பாருங்க. அதன் பிறகு பேதுரு எந்த இடத்திலும் தைரியமாய் நின்று பிரசங்கித்தார். அவருக்குள் ஒரு நிலைவரமான ஆவி இருந்தது. பயப்படுகிற சிந்தனை பேதுருவை விட்டு முற்றிலுமாய் மாறினது. அப்ப ஆவியின் கனி பேதுருக்குள் இருந்து வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் சுவாபம் பேதுருக்குள் இருந்து வெளிப்பட்டது. அப்ப ஆவியின் கனி என்றால் என்ன? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சுவாபம் தான் ஆவியின் கனி. ஹல்லேலூயா. அப்ப நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க முடியும் என்றால் கிறிஸ்துவின் சுவாபமாகிய ஆவியின் கனி நமக்குள் இருந்து வெளிப்படுகிறதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆவியின் கனியினாலே நம்ம நிரப்பப்பட்ட மட்டும்தான் நாம் கிறிஸ்துவை நாம் காண்பிக்க முடியும். ஹல்லேலூயா. எப்படி நிலைத்து நிற்க முடியும்? எப்படி கிறிஸ்துவோடு நிலைத்து நிற்க முடியும்? அவர் சுலர் நிலைத்திருந்தால் தான் கனி கொடுப்பாய், என்னால் அன்றி உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நீ பிரயாசப்பட்டு ஒன்னும் முடியாது. நீ நிலைச்சு நின்னாதான் நடக்கும். ஹல்லேலூயா. எப்படி நிலைச்சு நிக்கணும்? நாம் ஆண்டவரோடு பேசணும். ஹல்லேலூயா. தனி ஜெபத்தில் ஆண்டவரோடு நம்ம பேசணும். தனி ஜெபம் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவசியம். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு பேசுகிற தனி ஜெபம் வேணும். இரண்டாவதாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வேத வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். அது மட்டுமல்லாமல் தேவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு ஐக்கியம் வர வேண்டும் என்றால் இந்த ஆலயத்திலே வந்து ஆண்டவருடைய போதனையை, வார்த்தையை கேட்கணும். போதனை தான் ஆண்டவரோடு இன்னும் அதிகமாய் நம்மை ஐக்கியப்படுத்துகிற ஒரு காரியம். இந்த மூன்று காரியமும் ஒரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நிச்சயமா அவர்களால் ஆவிக்குரிய கனியை வெளிப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டீங்களா? ஏசப்பா சொல்றாரு, நீங்கள் போய் கனி கொடுக்கணும். அந்த கனி உங்களுக்குள்ள நிலைச்சே நிற்கணும். ஹல்லேலூயா. அதற்காக தான் உங்களை ஏற்படுத்தினேன், அதற்காக தான் உங்களை தெரிந்தெடுத்தேன், அதற்காக தான் தாயின் கருவில் இருக்கும் போதே இவ என்னுடைய பிள்ளை என்கிற ஒரு திட்டத்தை, ஒரு முகாந்திரத்தை வைத்தேன். அதுக்கு தான் உன் பேரை சொல்லி அழைத்தேன். அதுக்கு தான் கருவில் இருக்கும் போதே எந்த சேதம் வராதபடி உன்னை கண்ணின் மணி போல பாதுகாத்தேன். எத்தனையோ ஜாதிகள் இந்த உலகத்தில் இருக்கிறதே, அத்தனை ஜாதிகளை நான் உண்டாக்கினாலும் நான் உன்னை மட்டும் விசேஷித்த விதமாய் பரிசுத்த ஜாதியாய் நான் ஏற்படுத்தினதற்கு காரணம் நீ கனி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடம் என்னிடம் எதிர்பார்க்கிற காரியம் கனி கொடுக்கணும், கனி நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய காரியத்திற்காக வைராக்கியமாக ஓடுகிறோம். சில நேரத்தில் மற்றவருடைய இயேசுவை பற்றி சொல்லி கொடுக்கிறோம், இல்லது ஆண்டவருடைய ஆலயத்தில் காணிக்கைகளை கொடுக்கிறோம். இப்படி பல காரியங்களை நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக செய்கிறோம். எல்லாம் சரிதான். அதை தாண்டி ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒன்று கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நான் உன்னை கனி கொடுக்க வேண்டும் என்று தான் உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம அன்பு காட்டுறோமா? மற்றவங்கள்ட்ட பொறுமையா இருக்கிறோமா? நீடிய சாந்தம் உள்ளவர்களா இருக்கிறோமா? விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறோமா? இச்சையடக்கம் உள்ளவர்களா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இன்னும் நம்ம வீட்டில் நம்மை குறித்து சொல்ல முடியுமா? ஆவியின் கனி நம்மிடம் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்லுவார்களா இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று? ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஒரு மரம் பாத்தீங்கன்னா, மரம் தன்னுடைய கனியினால தான் எப்படிப்பட்ட மரம் என்பதை வெளிப்படுத்தும்.
ஹல்லேலூயா. மரம் பேசாண்டா, மரம் சொல்லாண்டா, நான் திராட்சை நான் மாமரம் தான், நான் பலா மரம் தான், நான் புளிய மரம் தான். மரம் சொல்ல வேண்டாம், கொடுக்கிற கனியை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் சொல்ல வேண்டாம், நான் கிறிஸ்தவன் சொல்ல வேண்டாம். நம்மளுடைய நடத்தை, நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற பண்பை பார்த்து மற்றவர்கள் சொல்ல முடியும், இவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள், இவர்கள் உண்மையான தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்று மற்றவர்கள் எப்பொழுது நம்மை இனம் கண்டு கொள்ள முடியும் தெரியுமா? நம்முடைய இடத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்கள், பண்புகளை பார்த்துதான் சொல்லுவார்கள். இன்னைக்கு அநேகர் தன்னை எப்படி கிறிஸ்தவர்கள் என்று வெளிக்காட்டுகிறார்கள் என்றால் தன்னுடைய கழுத்திலே போட்டிருக்கிற சிலுவையை வைத்து அடையாளம் காண்பிக்கிறார்கள், இல்லது தன்னுடைய வெளிப்புற தோற்றத்தை வைத்து இன்றைக்கு அநேகர் தான் கிறிஸ்தவர்கள் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நாம் அப்படி இல்லை தேவஜனமே. ஆவியின் பண்புகளை வெளிப்படுத்தி இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று புறஜாதி ஜனங்கள் சொல்லும்படியான ஒரு நடத்தை வாழுகிறவர்களாய் வாழ வேண்டும். இன்னைக்கு புற ஜனங்கள் கூட கிறிஸ்தவர்களிடம் அவர்களிடம் இல்லாத ஒரு விசேஷித்த குணத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. இவங்க சண்டை போட மாட்டாங்க, கிறிஸ்தவங்க சண்டை போட மாட்டாங்க, கிறிஸ்தவங்க வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க, கிறிஸ்தவங்க இச்சையடக்கமா இருப்பாங்க, கிறிஸ்தவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. இப்படி அவர்கள் நம்முடைய பண்புகளை பார்த்து இன்றைக்கு கணிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட பண்புகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட முடியாதபடி இருக்கிறது. காரணம், நமக்குள் ஆவியின் கனி இல்லை. இயேசு கிறிஸ்து ஆவியின் கனியை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம எதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்? அவருடைய சுவாபத்தை நம்ம வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய சுவாபம் நமக்குள்ளே வெளிப்பட நம்ம ஒரு நல்ல மனுஷரா மாறுறோமோ இல்லையோ, நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சுவாபமாய் நம்ம வெளிப்படுவோம். நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. இயேசுவாவே மாறுகிற ஒரு சுவாபத்தை கொடுப்பதுதான் ஆவியின் கனிகள், ஆவியின் கனி. ஹல்லேலூயா, ஆமென். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நல்ல கனி கொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கனி கொடுக்கிற மரம், ஆமென், கொடாத மரம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு முறை ரொம்ப பசியா இருந்தாரு. அவருடைய பிரயாணத்துல சீசர்களோடு நடந்து போய் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு பசி வந்துட்டு, பசி வந்த உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அத்தி மரம் நிக்குது பாருங்க. பயங்கரமா இலை அப்படியே துளிர் விட்டு நல்ல அழகான ஒரு காட்சியோட அந்த அத்தி மரம் நிக்குது. ஆனா அந்த நேரம் ஆண்டவர் அந்த அத்தி மரத்தை பார்த்த நேரம் பாருங்க, கனி கொடுக்க முடியாத ஒரு நேரம், கனி கொடுக்கிற சீசன் இல்லாத நேரம். ஆனா ஏசப்பா அந்த மரத்துல கனி இருக்குன்னு நம்பினாரு. ஏன் நம்பினாரு தெரியுமா? அத்தி மரத்தை பொறுத்த அளவுல இலைகள் வரும்போது அங்க கனி இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப ஏசப்பா பார்த்த அந்த அத்தி மரம் பாத்தீங்கன்னா இலைகளால நிரப்பப்பட்டிருக்கு. அப்ப ஏசப்பா நினைச்சாரு, நிச்சயமா இதுல கனி இருக்குன்னு சொல்லி ஆசையோடு அந்த அத்தி மரத்தை நோக்கி போனாரு பாருங்க. அங்க போயிட்டு அவர் ஆசையாட்டு அந்த இலைகளை ஒதுக்கி பார்க்கிறாரு, அங்க கனி இல்ல. ஹல்லேலூயா, ஆமென். அது ஏமாற்றி விட்டது. தன்னை உண்டாக்கின தேவன் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அவர் ஆசையோடு இவ எனக்காக ஏற்ற நேரத்தில் கனி கொடுப்பா என்கிற எண்ணத்தோடு நம்மை அவர் தேடி வரும்போது நம்ம கிட்ட கனி இல்ல. ஹல்லேலூயா, ஆமா. ஆண்டவர் கனி இல்லாதவனை என்ன பண்ணார் தெரியுமா? அவர் அந்த மரத்தை பார்த்து சபித்து விட்டார். இது முதல் எந்த ஒரு மனிதரும் உன்னிடத்திலிருந்து கனியை புசிக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அந்த அத்தி மரம் அப்படியே பட்டு போச்சு. ஆண்டவர் அந்த அத்தி மரத்தை சபித்து விட்டார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கனி இல்லாத மரம் சபிக்கப்பட்ட மரம். கனி இல்லாத வாழ்க்கை வாழ்வடையாது. ஹல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில கனி இருக்குதோ அவங்க வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இங்க இந்த வேத பகுதியில் மத்தேயு 3:10 சொல்லுது பாருங்க, நல்ல கனி கொடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை தேடி வரும்போது நம்மகிட்ட கனி இல்லைன்னு சொன்னா நமக்கு கிடைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா, ஆமென். பரலோகம் இல்ல, பாதாளம் தான். கனி கொடாத மரத்திற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இடம் நரக அக்கினை. ஹல்லேலூயா. அதுதான் அக்கினி கடல். நம்மை ஆண்டவர்
ஆண்டவர் எதற்காக தெரிந்தெடுத்தார் என்றால் ஆவியின் கனி நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அது வெளிப்படாத பட்சத்தில் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியின் வரங்கள் இருக்கிறது, ஆவியின் கனிகள் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியின் வரங்கள் மற்றவர்களை ஆண்டவருக்கு நேராக ஆதாயப்படுத்துவதற்காக ஆண்டவர் நமக்கு தருகிறது. ஆவியின் கனிகள் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்வதற்காக தேவன் நமக்கு தருவது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு ஆவிக்குரிய வரங்கள்ல ஒரு வாஞ்சை உண்டு, அதுல ஒரு விருப்பம் உண்டு, அது வேணும், நான் வல்லமை உள்ளவங்க மற்றவங்க பார்த்து சொல்லணும், அதுக்காக பிரயாசப்படுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கனி உன் ஆசீர்வாதத்திற்காக. ஹல்லேலூயா. நீ வரங்களையும் எதிர்பார்க்கணும், ஆவிக்குரிய கனிகளையும் தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரு நாள் நம்ம நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லி இருப்போம், பிசாசுகளை விரட்டி இருப்போம், ஆண்டவருக்காக வல்லமையான காரியங்களை செஞ்சிருப்போம், இல்லது நம்ம அநேகர ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்தி இருப்போம், ஆதாயப்படுத்தி இருப்போம். கனி இல்லைன்னு சொன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உமக்காக நான் தீர்க்க தரிசனம் சொன்னேனே, உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை விரட்டுறேனே என்று ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? அக்கிரம சிந்தைக்காரனே, என்னை விட்டு நீ அகன்று போ. ஹல்லேலூயா. உன்னை எனக்கு தெரியாது. நீ என்னதான் என் பேரை சொல்லி நீ எத்தனை ஊழியம் செஞ்சாலும், நீ பிசாசு விரட்டினாலும், நீ தீர்க்க தரிசனம் சொன்னாலும் எனக்கு ஒன்று தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்லிடுவாரு. ஆனா ஆவின் கனி யார் இடத்திலிருந்து வெளிப்படுதோ அவங்களை தான் பரலோகம் அதிக மரியாதையும் மதிப்பையும் கொடுத்து வரவேற்று பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு செல்லும். ஆவின் கனி நம்ம ஒவ்வொருவருக்கும் அவசியமாயிருக்கிறது தேவ ஜனமே. அதனால் நான் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கலனா நாம் ஆவின் கனியை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. இங்கு பாருங்க, ஆண்டவர் அந்த கனி இல்லாத மரத்தை பார்த்து சபிச்சதும் பாருங்க, அந்த கனி அந்த மரம் அதன் பிறகு பட்டே போய்விட்டது. ஹல்லேலூயா. நாம் தேவ சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் தேவ ஜனமே. நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் தான் ஆண்டவர் சொல்றார், மகளே, மகனே, நீ என்னில் நிலைத்திரு. ஹல்லேலூயா. என்னுடைய சமாதானம் உனக்குள்ள வரணும், எனக்குள் இருக்கிற சந்தோஷம் உனக்குள் நிறைவாய் தங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி இருக்கணும். அதற்காக தான் நீ கனி கொடுக்க வேண்டும் என்று உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சுதா? பாருங்க, நாம நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மை தேடி வந்தது அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தினது எதற்காக? நற்கிரியைகளை செய்கிறதற்காக. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய செயல்களை நம் மூலமாய் வெளிப்படுத்தும்படிதான் கர்த்தர் நம்மை அழைத்தார், நம்மை தெரிந்தெடுத்தார். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நம்மை கழுவினார், அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களிடம் என்னிடம் விரும்புகிற ஒரே காரியம், ஹல்லேலூயா, நீங்கள் ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிற சந்ததியாய் இருக்க வேண்டும். உங்களால முடியாது, உங்க பலத்தால முடியாது, உங்க அறிவால முடியாது, ஆவியானவரால் முடியும். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு முடியல, நான் பலவீனமானவா என்று பல நேரத்தில் தேவ சமூகத்தில் கதறி இருக்கலாம். எடுக்கிற தீர்மானத்தில் நிலைச்சு நிற்க முடியலையே ஆண்டவரே என்று சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீ எல்லாவற்றையும் செய்வாய். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிரப்பப்படணும் தேவ ஜனமே. ஏதோ தெரியாத புரியாத பாஷைய இந்த பெந்தேகோஸ்தேக்காரங்க பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, உங்களால முடியாது. ஆவியின் கனி வெளிப்பட வேண்டும் என்ற ஆவியானவர் உள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். லண்டன் மாநகரில பாருங்க, தேம்ஸ் சொல்ற ஒரு நதி இருந்துதான். அந்த நதி கரையில பாத்தீங்கன்னு சொன்னா சரக்கு கப்பல்களை கொண்டு இறக்குவாங்களா, சரக்கு கப்பல்களை கொண்டு நிப்பாட்டுவாங்களாம். அந்த பொருட்களை ஏற்றி கொண்டு வருகிற கப்பலை அங்க நிப்பாட்டி அங்கிருந்து பொருட்கள் எல்லாம் கிராமத்திற்கு கொண்டு செல்வார்கள். இப்படி அந்த நதியில ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கும். ஒரு நாள் ஒரு பெரிய ஊழியக்காரர், நல்ல படிச்சவர், நல்ல அந்தஸ்து உள்ள ஒரு தேவ மனிதன் அந்த நதி கரைக்குள்ளே
விடிய காலம் போய் நின்று பார்க்கிறாரு, நிறைய மனிதர்கள் அங்க நின்று கொண்டிருக்கிறாங்க. இவருக்குள்ள ஒரு ஆத்தும பாரம், இத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க, இவங்க கிட்ட எப்படியாவது நான் ஏசப்பாவை குறித்து சொல்லணும், ஆனா நான் எப்படி இவங்கள்ட்ட ஏசப்பா பற்றி சொல்ல முடியும்? உடனே இவர் நினைச்சாரு, இவங்கள போல ஒரு மனிதரா நம்ம மாறினா மட்டும்தான் இவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பாங்க. தான் சரீரத்துல போட்டிருந்த அங்கியை கலட்டி ஒதுக்கி வச்சாரு பாருங்க. அந்த கூலி ஆட்களை போல தன்னை மாற்றி விட்டு அந்த சரக்குகளை, அந்த பொருட்களை எல்லாம் இறக்குவதற்கு அவர் உதவி செஞ்சுட்டே இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நேரம் நடந்துட்டே இருக்குது பாருங்க. அவர் தலையில வந்து பொருட்களை எல்லாம் வச்சுட்டு அங்கங்கே அவசர அவசரமா ஓடுறாரு. இப்படி காரியங்கள்லாம் செஞ்சுட்டே இருக்காரு. இதை பார்த்த அந்த கூலி ஆள்ல ஒரு ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னா விளையாட்டா அவரை கிண்டல் பண்றதுக்காக பிடிச்சு என்ன பண்ணிட்டாரு, தள்ளி விட்டுட்டாரு, நதியில தள்ளி விட்டுட்டாரு. இவரு கொஞ்சமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல இப்படி நடந்துட்டு இவர் உடனே அப்படியே அந்த நதியில, அந்த தண்ணியில தாம் பொருளோட கீழே விழுந்துட்டாரு. இப்போ அவர் அந்த நதியிலேருந்து எப்படியாவது எழும்பணும், தன்னை கரையில வரணும், பொருட்களை எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ அந்த நதிக்குள்ள இருந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாரு. அவரால் முயற்சி செய்ய முடியல. அப்போ பாருங்க, இந்த தள்ளி விட்டவரும் மீதி ஒரு 2 பேரும் கரையில இருந்து இவர் இங்க அந்த நதியில இருந்து கஷ்டப்படுறத பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறாங்க, பரியாசம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவர் எவ்வளவோ முயற்சி பண்றாரு, அவரால் முடியல. கடைசியாக என்ன நினைச்சானோ தெரியல, தள்ளி விட்டவனே என்ன பண்ணான், படாருன்னு சொல்லி நதியில குதிச்சிட்டான். குதிச்சு இவரையும் இவருடைய பொருளையும் நதியிலிருந்து தூக்கி கரையில கொண்டு விட்டுட்டான். விட்டதுக்கு பிறகுதான் தெரியுது இவர் ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் பேசினாங்க, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, நான் ஏதோ விளையாட்டா உங்களை செஞ்சிட்டேன். அது உடனே இந்த பாஸ்டர் சொன்னாரு, பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் ஆண்டவரை குறித்து அவர்கிட்ட சொல்லி கொடுக்குறாரு, ஏசப்பா பற்றி சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. இவர் அந்த வார்த்தையால அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டு அவர் சொல்றாரு, ஐயா நானும் ஒரு பெரிய பணக்காரனா இருந்தேன், குடிச்சு குடிச்சு என்னுடைய எல்லா ஆஸ்தியை நான் அழிச்சிட்டேன் ஐயா, என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் குடும்பம் என்கிட்ட திரும்பி வர்றதுக்காக ஜெபிங்க ஐயா அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. தள்ளி விட்டு அந்த ஆளு சொல்றாரு. இவருக்காக அவர் உருக்கமாக ஜெபம் பண்ணார் பாருங்க. ஜெபம் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனார், நல்ல ஆகாரத்தை கொடுத்தாரு. நாட்கள் சென்றது. இந்த மனிதன் வந்து ஆண்டவருக்காக நல்ல வைராக்கியமா நிற்க தொடங்கினார். தான் விட்டு சென்ற குடும்பத்தை அந்த மனிதரோடு சேர்ந்து அந்த ஊழியக்காரர் வந்து தேடி போய் அவரோட பேசி இந்த குடும்பத்தை சேர்த்து வச்சுட்டாரு பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு காரியம், இந்த ஒரு சம்பவம் நம்மளால செய்ய முடியுமா பாருங்க? இல்லது ஒரு சாதாரண ஒரு மனுஷனால இந்த காரியத்தை செய்ய முடியுமா? நிச்சயமா முடியாது. நம்மளை கஷ்டப்படுத்தும் போது, மற்றவங்க அவமானப்படுத்தும் போது, வேதனைப்படுத்தும் போதுல நம்மளும் அவங்கள்ட்ட சண்டைக்கு தான் போவோம். ஆனா இந்த தேவ மனிதன் பாருங்க, அந்த இடத்துல பொறுமையா இருந்தாரு. தன்னை அவமதித்த, தன்னை அவமானப்படுத்தின, தன்னை காயப்படுத்த மனுஷனை இது மன்னிச்சு அவருக்கு நன்மை செய்து அவரை அணைத்து கொண்டார். யாரால் இது எப்படி முடியும்னு சொன்னா, ஆவியின் கனி அவருக்குள் இருந்து வெளிப்பட்டதன் மூலமாக தான் எதிரியையும் சிநேகிக்க முடியும், தன்னை காயப்படுத்துறவர்களுக்கு அன்பு செலுத்த முடியும், தன்னை அவமானப்படுத்துறவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆவியின் கனி இருக்கிறவர்களால் மட்டும்தான் இந்த காரியங்களை வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்ப இவருக்கும் வேதனை இருந்திருக்கும் பாத்தீங்களா? அவமானப்படுத்தும் போது வேதனை இருந்திருக்கும், கஷ்டம், அவர் தள்ளி விடும் போது அவருக்கு கஷ்டம் இருந்திருக்கும். ஆனா ஏன் அவர் அப்படி செய்யலனா, அவருக்குள்ளால பெரியவர் தங்கி இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். அவருக்குள்ள அவர் வெளிப்படல, தங்கி இருந்த ஆவியானவர் வெளிப்படுத்தினது நிமித்தம் தான் எதிரியையும் நேசிக்கிற ஒரு குணம் அவருக்குள் இருந்து வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அதை தான் இன்றைக்கு உங்களிடம் என்னிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நம்ம காண்பிப்பதை காட்டிலும் நாம் வெளியில நம்ம சுற்றி வாழுகிற ஜனங்கள் மத்தியில இவள் கிறிஸ்தவள், உண்மையான கிறிஸ்தவள் என்று மற்றவர்கள் சாட்சி சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நாம் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்படி ஆவிக்குரிய கனியை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தும் போது நமக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு? பரலோகத்திற்கும் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் தெரியுமா? நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆசீர்வாதம் தான். சங்கீதம் 1:2-3 இருக்கு பாருங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பார். அவன் செய்வதெல்லாம்
ஆமென். அப்போ கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழுகிறவருடைய வாழ்க்கையில தேவன் என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் தெரியுமா? அவன் செய்வதெல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். அவன் என்ன ஒரு காரியத்தை ஆண்டவரை முன்னிட்டு எடுத்து நடத்துறானோ அதுல ஒரு தோல்வி அவன் பார்க்க மாட்டான். அல்லேலூயா. அவன் அதுல ஒரு ஜெயத்தை பார்ப்பான். அல்லேலூயா. அப்ப கனி கொடுக்கிறவங்க, ஆண்டவருக்காக வாழுகிறவங்க, கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் தருகிற நன்மை என்னன்னா, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். எந்த காரியத்தை எடுத்து செய்கிறியோ அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் தன்னுடைய நாம மகிமைக்கென்று வாய்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கட்டும், இல்ல நம்முடைய குடும்பத்தை அடுத்து ஒரு காரியத்திற்கு கட்டி எழுப்ப வேண்டும் என்று பிரயாசப்படுகிற தொழில் காரியமா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் வாய்க்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில கிருபை செய்ய போதுமானவர். அல்லேலூயா. ஆமென். ஈசாக்கு பாருங்க, விதை விதைத்தான் பாருங்க, 100 மடங்கு அறுவடை செய்ய வைத்தார். ஈசாக்கிட்ட ஆவியின் கனி, ஆவியானவருடைய பண்புகள் இருந்து வெளிப்பட்டது. அவன் ஒரு விதை போட்டான் பாருங்க, 100 விதைய தன்னுடைய கையில எடுத்து கொள்ளும்படியா கர்த்தர் அவனுடைய காரியத்தை வாய்க்க செய்தார். கர்த்தருடைய காரியத்தை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய காரியம் வாய்க்கணும்னா ஆவியின் கனி நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. தானியேலின் காரியமோ ஜெயமாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் அந்த வார்த்தையை தியானித்தோம். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. சுற்றிலும் சூழ்நிலைகள் எல்லாம் தானியேலுக்கு எதிராயிருந்து, எல்லாமே அவனுக்கு அனுகூலமாய் இல்லாத சூழ்நிலை. ஆனால் தானியேலின் காரியம் ஜெயமாயிருப்பதற்கு காரணம் தானியேலிடத்தில் இருந்து ஆவியின் கனி வெளிப்பட்டது. அல்லேலூயா. யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான் பாருங்க. அவன் செய்கிற காரியம் எல்லாம் நல்ல ஞானம், அறிவுபூர்வமா நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. காரணம் யோசேப்பிடம் ஆவியின் கனி வெளிப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால், காரியம் ஜெயமாய் முடிய வேண்டும் என்றால், காரியம் ஆசீர்வாதமாய் முடிந்து நம்ம கரத்திலே கிடைக்க வேண்டும் என்றால் ஆவியின் கனி வெளிப்பட வேண்டும். தேவஜனமே, கர்த்தர் அதான் சொல்ற, ஆவியின் கனியை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் உன்னை நான் எனக்காக ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. ஆமாம். நம் மூலமா தேவ நாமம் மகிமைப்படணும். ஒரு நாள் நம் மூலமா தேவனுடைய நாமம் தூஷிக்கும்படியாக நம்ம ஹல்லேலூயா ஆமே நம்மளுடைய காரியத்தை செயல விட்டுறவே கூடாது. அதுல நம்ம கவனமா இருப்போம். இந்த கனி இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படலைன்னா ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கும் இந்த ஆவிக்குரிய கனி வேணாம்ப்பா, எனக்குள்ளிருந்து வெளிப்படணும். இதுவரைக்கும் நம்மளை பார்த்தவங்க இனி நம்மளை வித்தியாசமா பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமா. இவளுடைய ஒவ்வொரு குணமும் மாற இருக்கேன்னு சொல்லணும், வித்தியாசம் இருக்கேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அப்போதான் நம்ம ஆண்டவர் நம் மூலமாக மகிமைப்படுவார். அப்ப மற்றவங்க சொல்லுவாங்க, அவ இப்ப ஆலயத்துக்கு போறா, அவ பைபிளை தூக்கிட்டு போறா, அவ ஜெபிக்கிறா, அவ ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிறா, அதனால வந்த மாற்றம்னு மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்க. இன்னைக்கு வேதத்தை தூக்கிட்டு போற நம்மளை பார்த்து மற்றவங்க எந்த விதத்துல நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கை குறித்து சாட்சி சொல்ல முடியுது? தேவ ஜனமே, ஹல்லேலூயா. முதல் நம்ம சுற்றி இருக்கிறவங்க சாட்சி சொல்லணும், உண்மையிலேயே அவங்க கிறிஸ்தவங்க தான். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்றார் பாருங்க, என் ஜனத்தின் நிமித்தம் என்னுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே. ஆண்டவருடைய ஒரு ஏக்கம் கலந்த ஒரு வார்த்தை, என்னால் தெரிந்தெடுக்கப்பட்ட என் ஜனத்தின் நிமித்தம் என்னுடைய நாமம் தூஷிக்கப்படுதேன்னு கர்த்தர் சொல்றாரு. அவருடைய ஒரு ஏக்கம், ஒரு நாள் நம்முடைய செயல்களின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் தூஷிக்க நம்ம அனுமதிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமா. அவருடைய மகிமை வேறு ஒருவருக்கும் கர்த்தர் கொடுக்க அனுமதிக்கவே மாட்டாரு. அப்ப அவருடைய மகிமை நம் மூலமாக அழிஞ்சிடக்கூடாது. அவருடைய நாமம் இன்னும் மகிமைப்படணும். அப்ப ஆவியின் கனி நம்மிடத்திலிருந்து வெளிப்படணும். ஹல்லேலூயா. அன்புள்ளவர்களாக, சந்தோஷம் உள்ளவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக, நீடிய பொறுமை உள்ளவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக, தயவு உள்ளவர்களாக, இச்சை அடக்கம் உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக நாம் வாழுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக.